மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய கட்சியுடைய நிலை நம்ம சொல்லியிருப்போம். அவங்க எப்படிப்பட்ட கட்சி அப்படின்றத முழுசாக பேசியிருப்போம் அந்த வீடியோவில். முக்கியமாக சினிமாத்தனமான கட்சி அது. தலைவர்லேருந்து தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க நம்ம பேசியிருப்போம். அது நிரூபிக்கிற மாதிரி தான் சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள் பார்க்க முடியுது நம்மளால். அப்படி என்னப்பா நடந்துருச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்க. அது ரிலீஸ் ஆனது என்ன வைப்பு, என்ன அட்டூழியங்கள். ரசிகர்கள் சரி, ஒரு பக்கம் தேட்டருக்கு வெளியில், இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா, என்ன பில்டப். விஜய் அண்ணா தான் எல்லாமே, அவ்வளோதான், 26 நம்ம தான் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு வைப்பு, அந்த அளவுக்கு பில்டப்பு பயங்கரமாக நேற்று எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ரசிகர்கள் ஒரு பக்கம் சரி, தொண்டர்கள். அது நேற்று பண்ண விஷயம் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் உங்கள் ஆதரவு நமக்கு தொடர்ந்து தேவை. ஏன்னா நம்ம தொடர்ந்து அரசியல் களத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றி தொடர்ந்து நம்ம பேசுவோம். அதனால் உங்கள் ஆதரவு தெரியும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து தயவு செய்து, அதுதான் நீங்கள் கொடுக்க மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து வீடியோஸ் போடும், களத்தில் நடக்கிற விஷயங்கள் நம்ம அரசியல் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம போடும். ஸோ அதனால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க மக்களை நம்ம வீடியோ கூட போகலாம். ஸோ மக்களை பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அதை கிளிக் பண்ணி மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் மக்களே. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நம்ம தாவேகா கட்சியுடைய நிலையை பற்றி பேசியிருப்போம். அவங்களுடைய எப்படிப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லி, அதாவது சினிமாத்தனமான கட்சி. தலைவர்லேருந்து தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாமே சினிமாத்தனமாக இருக்கிறாங்க. அது நிரூபிக்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே பண்ணுற விஷயங்கள். அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்க. அது பண்ணாங்க. ஒரு பக்கம் அவங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்களுடைய அட்டூழியங்கள், அவங்க பண்ணுற பில்டப் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில தேட்டர்ஸ்லாம் இந்த ட்ரைலருக்கு போட்டாங்க. அங்கே வெளியில் என்ன பில்டப். விஜய் அண்ணாவுக்கு பார்த்தீங்களா, எங்கள் விஜய் அண்ணா பாருங்கள் பதிலடி கொடுத்துட்டாரு. இந்த திமுகவுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு, நாம் தமிழர் கட்சிக்கு பதிலடி கொடுத்தாரு, அதிமுகவுக்கு பதிலடி கொடுத்தாரு. அரசியல் எல்லா கட்சிக்கும் பயம் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்களா, இங்கே விஜய் அண்ணா டைலாக் பாருங்கள், ஐ ஆம் வெயிட்டிங் பட் ஐ ஆம் கமிங். திரும்பி பேக் போக மாட்டேன் நினைக்காதீங்க, இப்போ திரும்பி போக மாட்டேன், நான் சிஎம் ஆகி தான் போவேன். அந்த அளவுக்கு வைப், அந்த அளவுக்கு பில்டப் பண்ணுறாங்க நம்ம ரசிகர்கள் ஒரு பக்கம். இது ஒரு பக்கமே இருக்குது. ஆனால் இந்த உண்மையிலே இந்த ட்ரைலர் இங்கே சொல்கிற மாதிரி இருக்கான்னு நம்ம ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது, இந்த உண்மையிலே இந்த ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுபடி பார்க்கும்போது இந்த உண்மையிலே இந்த ட்ரெய்லர் நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் ஏதோ நாம் நினச்சோம் கடைசி படம் விஜய் படம், அதாவது அவர் சொல்லிக்கிறார் கடைசி படம், அவர் தொடர்ந்து நடிப்பார், அப்படி தான் போய்கிட்டு இருக்கு பேச்சு எல்லாமே. ஏன்னா களத்தில் இருக்கிற நம்ம சொல்லணும் இல்லை, ப்ராக்டிக்கல் என்னன்றதை நம்ம பேசிட்டேன்னா அவர் தொடர்ந்து நடிப்பார். 26க்கு அப்புறமா தெரியும், ரிசல்ட்டுக்கு அப்புறமா அவர் திரும்பி இப்போ நடிக்க போயிடுவார். நான் ரசிகர்கள் தான் நம்பிட்டு இருக்கணும், அவதான் இதான் கடைசி படம்னு சொல்லி. அது வழக்கம் போல் நம்ம சொல்கிறது தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது இவங்க சொல்கிற மாதிரி இது கடைசி படம்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கடைசி படமாக இருந்தால் எப்படி இருக்கணும், பயங்கரமாக இருக்கும்ப்பா சொல்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தா, ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறமா என்ன தெரியுதுன்னா, வழக்கம் போல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம், அதாவது கமர்ஷியல் மசாலா கலந்த படமாக தான். இவர் வாரிசு படத்தில் சொல்லுவார் தெரியுமா, ப்ரொடியூசர் தில்ராஜ் சொல்லியிருப்பார், உங்களுக்கு பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு இருக்குது, சாங்கு வேணுமா சாங்கு. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படம். ஒரு மசாலா கலந்த கமர்ஷியல் படம் தான் இது. வழக்கம் போல் ஏதோ பிரம்மாண்டமாக வித்தியாசமான ஒரு இதில். ஆனால் என்ன, இந்த படத்தில் அரசியல் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த படத்தில் பார்க்கும் போதே தெரியுது. ஏன்னா தெரியும்ல, விஜய் அண்ணா தான் 26 தேர்தலில் நிற்க போகிறாரு. இப்போ இந்த படத்தை வச்சு தான் பிரச்சாரம் பண்ணுன்றது முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் களத்தில் வரமாட்டார், நமக்கு தான் தெரியும். களத்தில் நாம தான் இருக்கணும், பனையூருக்கு போயிடணும் அவர் வீட்டுக்கு அப்படின்னா. அதனால் அவர் படத்தில் தான் அரசியல் பண்ணுவார். அதுதான் அவர் பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதே ஒரு பேச்சு அடிப்பட்டது. என்னன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீமேக் படம். அது எந்த படத்துடைய ரீமேக் பார்த்தீங்கன்னா, தெலுங்குல நம்மளுடைய பாலகிருஷ்ணன் நடித்த பகவத் கேசரியுடைய ரீமேக் படம் தான் இந்த படம் அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்பட்டது. அப்போலேருந்து இருந்து இன்னொரு பக்கம் இங்கே மறைத்துட்டு இருந்தாங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்தது. அப்போ இந்த ஜனநாயகனுடைய படத்துடைய இயக்குனர் வினோத் அவர்கள் பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்மாக சொல்லலை, இது ரீமேக்கா இல்லையா, நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்றது அவர் நம்ம மேலே வச்சுட்டு போயிட்டார். இது அவர் கன்ஃபார்மாக எதுவுமே சொல்லாமல் போய்ட்டு அப்போயே ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இந்த ட்ரைலர் வந்ததுக்கப்புறமா
இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது இந்த வந்து பகவந்த் கேசி படத்துடைய ரீமேக். ஆனால் என்னென்னா சில சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்படியே மொத்தமாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா கடைசி படம் வேறு அண்ணாவுடைய. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயனோட கடைசி படம் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. படம் வந்ததுக்கப்புறமா அது எல்லாமே நமக்கு தெரியும், பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா எல்லாமே அப்படியே காப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லிடுவாங்க, விமர்சனம் அதிகமாகிருன்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது பகவந்த் கேசரியுடைய ரீமேக் தான். அதோடைய ஒன்லைன் ஸ்டோரி, அதில் சில விஷயங்கள் வந்து எடுத்து தான், கதையை வந்து எடுத்து தான் இதை பண்ணியிருக்காங்க ஸ்டோரி பார்க்கும்போது. அதனால் ஒரு பக்கம் விஜய் அண்ணாவுடைய ரசிகர்கள் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு, பயங்கரமாக வைப் பண்ணிக்கிட்டு, பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வழக்கம் போல் விமர்சனங்கள் இவருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேசரியை வந்து இந்த கிண்டியிருக்காங்க இந்த படத்தையே அப்படின்றது விமர்சனங்கள் வகையெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமாக கடுமையான விமர்சனங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பில்டப் பண்ணாங்க, பயங்கரமாக பில்டப்பு. இந்த படம் வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்னா எதுவுமே கிடையாது. வழக்கம் போல் மசாலா படமாக தான் இது இருக்க போகுது. முக்கியமாக ஒரு கமர்ஷியல் மசாலா படம். முக்கியமாக இது ரீமேக் படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது கேசரியை வந்து கிண்டியிருக்காங்க, இதுக்கு எவ்வளோ பில்டப்பா அப்படின்றது விமர்சனங்கள் வந்து எழ ஆரம்பிச்சிச்சு இந்த படத்துக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா அரசியல் பேசியிருக்காங்க. அது எந்த ஒரு மாற்றத்தை பார்க்கும்போதே தெரியுது. இப்போ இது படம் வந்ததுக்கப்புறமா அரசியல் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வரதுக்கு முன்னாடி நம்ம ரசிகர்கள் பண்ணுற விஷயங்கள் பாருங்கள். அதாவது ட்ரைலர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா வெளியில் வந்து தேட்டருக்கு வெளியில் கொடுக்குற பேட்டிகளில், சோஷியல் மீடியாவில் பண்ணுற அட்டூழியங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைலர் சில வசனங்கள் பேசியிருப்பார் விஜய் அவர்கள். முக்கியமாக வந்து ஐ எம் கமிங் அப்படின்ற சொல்லியிருப்பார் கடைசியில். அதான் வழக்கமாக விஜயோடைய டைலாக் தெரியும், ஐ எம் வெயிட்டிங் சொல்லியிருப்பார் துப்பாக்கி படத்தில். இப்போ என்னென்னா மாற்றி ஐ எம் கமிங்ன்றார். அதாவது அது ஐ எம் கம்மிங்னா பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன், நான் வந்து திரும்பி போகிறதா வாய்ப்பு இல்லை, நான் பேக் போக மாட்டேன், களத்தில் இருந்து முடிவோடு தான் இருப்பேன், களத்தில் இதை பண்ணிட்டு தான் போவேன், சம்பவம் பண்ணி தான் போவேன்னு சொல்லி அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அரசியல் காலத்தில் அவர் வந்து அரசியல் பின்னாடி பேக் வாங்க மாட்டார், அவர் வந்துட்டார், அவர் தான் வந்து சிஎம் அப்படின்ற ரசிகர்கள் வந்து கலம்பு சுற்றிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில், தேட்டருக்கு வெளியில். அதாவது அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா இங்கே தலைவர் பதிலடி கொடுத்தாரு பாருங்க. அதாவது உங்கள் திமுகவுக்கு பதிலடி, நாம் தமிழர் கட்சிக்கு பதிலடி, அதிமுக எல்லா கட்சிக்கும் பதிலடி கொடுத்தாரு பாருங்க நம்ம தலைவர். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டாருங்க அரசியலுக்கு, அவர் தான் சிஎம், நாங்கள் தான் அப்படின்றது சொல்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் பார்த்தா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா சிஎம் எல்லாம் எப்பயும் ஆகிட்டாருங்க. இப்போ பிஎம் போஸ்ட்டுக்கு தான் அவர் வந்து போட்டி போட்டுருக்காரு. இன்னும் விட்டால் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஜனாதிபதி போஸ்ட்டுக்கு தான் அவர் வந்து போட்டி போட்டுட்ருக்காருன்னு நம்மளோட ரசிகர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து பில்டப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கள்ளத்தில் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை எடுத்து பேசினா எவ்வளோ விஷயங்கள் இருக்கா. ஆனால் இவங்க என்னடான்னா களத்தில் அரசியல் பண்ண சொன்னால் படத்தில் அரசியல் பண்ணுறான். அதாவது தலைவர் விஜய் களத்தில் அரசியல் பண்ண சொன்னால் தாவேகா தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா படத்தில் அரசியல் பண்ணுறாரு. சரி, அவங்க ரசிகர்கள் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தலைவர் களத்தில் அரசியல் பண்ணுறது விட்டுட்டு பண்ணுறதில்ல, படத்தில் பண்ணுற அரசியலை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் அவர்கள் பாருங்கள் பதிலடி கொடுத்துட்டாரு அப்படின்றது கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கட்சியினர் பார்த்தீங்கன்னா. இது ஒரு பக்கம். அதாவது இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு, அதாவது ரியல் அரசியல் பண்ண சொன்னால் ரீல்ஸ் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த கட்சியோட நிலை இருக்குது. என்னன்னா ஏன் இது நம்ம சொல்கிறோன்னா களத்தில் பல விஷயங்கள் வந்து முக்கியமாக நாட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது, எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. அதை பற்றி ஏதாவது பேசுகிறதோ இல்லை போராட்டங்கள் விஜய் தலைமையில் பண்ணுறது எதுவுமே இல்லை. வெறும் பனையூரில் இருப்பார், அறிக்கையை ஒண்டி விடுவார், அவ்வளோதான். எப்பயாவது ஒரு பொதுக்கூட்டம் போடுவார், பிரச்சாரம் பண்ணுவார். அதில் டைரெக்டாக திமுக தான் இது பண்ணிச்சு, திமுக அது பண்ணிச்சு. ஒரு பக்கம் திமுக எதுக்கு எடுத்தாலும் திமுக பாஜக பேரை வந்து பயன்படுத்தவே மாட்டார். ஏன்னா கரூருக்கப்புறம் அது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டார் சாப்டரு. பாஜக நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சபதம் வாங்கிட்டார் போல். அது எடுக்கிறதே இல்லை விஜய். ஏன்னா தெரியும் சிபிஐ வழக்கு அவர் கரூர் கேஸ் இருக்குது, ஏன்னா அது அவங்க எடுத்து வந்து கையில் எடுத்துப்பாங்கன்னு தெரியும். அதனால் அது எடுக்கிறதே இல்லை. இதுக்கு ஒரு பல காரணம் சொல்லிட்டு போகிறாங்க அவங்க தொண்டர்கள். அதனால் எதுக்கு எடுத்தாலும் திமுக அப்படின்ற ஒரு பக்கம் எடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து இது வண்டி தான் அவங்க தலைவர் பண்ணுற விஷயம். பார்த்திங்கன்னா பானையூர்லேருந்து ஒரு அறிக்கை விடுறது, இதுதான் பண்ணுறான் அவர் களத்தில் அரசியல், இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கார் இது வரைக்கும். ஆனால் படத்தில் பண்ணிட்டாருன்னா அது வந்து எடுத்து வந்து கள்ளத்தில் பண்ணுற மாதிரி நம்ம ரசிகர்கள் வந்து காட்டிக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். இப்போது இந்த ட்ரைலரை வச்சு அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க தலைவர் பார்த்தீங்கன்னா முக்கியமாக
2026 அதாவது இந்த வருஷம் தேர்தலுடைய பிரச்சாரமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்திலே பண்ணி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இவர் வெளியில் வர மாதிரி அந்தளவுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. பார்க்கும்போது 26 வந்து சிஎம் ஆயிடணும்னு பார்க்குறாரு. படத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கண்டத்தில் வராமல் படத்தில் அரசியல் பண்ணி நம்ம சிஎம் ஆயிடணும்னு பார்க்குறாரு போல். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆவாருங்க, கண்டிப்பாக சிஎம் ஆவார். அதாவது இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எதில் சிஎம் ஆவார்னா 2026 சோஷியல் மீடியாவில் சிஎம் ஆவார். அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதில் அவர் தான் கண்டிப்பாக சிஎம். இது அது எந்த ஒரு கருத்தும் கிடையாது. ஆனால் அதே சமயம் களத்தில் உண்மையான 2026 யார் சிஎம்ன்றது மக்கள் முடிவு பண்ணாங்க. அது தெளிவு இருக்க மக்களிடையே. அதுதான் நம்ம சொல்ல வரோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு பார்த்து வழக்கம் போல் பொங்கல் வந்து மிகப்பெரிய ஹாலிடே வீக்கெண்ட். அது பெரிய ஹாலிடேஸ் வரும். அதுக்கு என்ன பெரிய விடுமுறைகள் நிறைய நாட்கள் வரும், 3-4-5 நாட்கள் வரும் அதில். அதனால் வந்து நிறைய படங்கள் போட்டி போட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க வழக்கம் போல். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கடந்த வருஷங்களில் பார்த்தீங்கன்னா பல படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்பயும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு போட்டி போட்டு வராங்க எல்லாருமே. இதை படம் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ். அது படம் பண்ணுறது நம்ம அது தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இப்போ என்னென்ன பிரச்சனை, இப்போது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது, இன்னொரு பக்கம் பராசக்தியும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க ஏற்கனவே டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் பொங்கலுக்கு வரோம்னு சொல்லி. இதுக்கப்புறமா தான் ஜனநாயகன் படக்குழு பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து பொங்கலுக்கு வரோம்னு சொன்னாங்க. இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய தொண்டர்கள், அதாவது விஜயுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் திமுக சதி பண்ணிடுச்சு. இதுலேயும் வந்து திமுக சதி பண்ணாங்க. இந்த படத்தை ஓட விடாமல் வந்து சதி பண்ணுறாங்க. அதாவது பராசக்தி வந்து இறக்குறாங்க. ஏன் இங்கே விஜயநாள் கடைசி படம் ஒரு ஃபேர்வெலாக இருக்கணும்ல, ஏன் ரிலீஸ் பண்ணோம், தள்ளி கூட ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா எல்லாமே ஒரு பிஸ்னஸ் தான். எல்லாருக்கும் வந்து என்னது எல்லாரும் சரிசமமாக இருக்கணும். ஏன்னா விஜயனாவே சொன்னார் முதல் மாட்டில் நம்ம எல்லாரும் சரிசமம்னா. அப்போ இங்கே வந்து ஏன் மாற்றத்தை காட்டுறீங்க? ஏன் படம் ரிலீஸ் பண்ண என்ன உங்கள் படம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், அவர் படம் அவர் ரிலீஸ் பண்ண போகிற பராசக்தி. எல்லாருக்கும் இங்கே வந்து பிஸ்னஸ் தான் அன்றாட. இது இல்லை எல்லோரும் வந்து சம்பாதிக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறோம். நாங்கள் ஒண்டி தான் நல்லா இருக்குன்றது எப்போவுமே நினைக்கூடாது. இப்போவே எப்படி இருக்காருன்னா அரசியல் வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவாருன்றது நம்ம நினச்சி பார்க்கணும் இந்த விஷயத்தில். ஏன்னா அதுக்கு அதாவது எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா படமும் ரிலீஸ் ஆகணும். அது வந்து மக்கள் முடிவு பண்ணணும். இந்த படம் நல்லா இருக்கா, அந்த படம் நல்லா இருக்கா, எந்த படம் நல்லா இருக்கோ அதுக்கு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு போக பார்த்தா பயம் இருக்குது போல் நான் விஜய் ரசிகர்கள். ஏன்னா ஏற்கனவே தெரியும் இது ரீமேக் படம். இப்போ ட்ரைலரை பார்த்ததுக்கப்புறமா விஜய் ரசிகர்கள் இன்னும் சில விஜய் ரசிகர்களும் வெளியில் சொல்ல முடியாமல் நிலவில் இருக்காங்க. ஏன்னா என்னடா நம்ம அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு புது கதையில் தேர்ந்தெடுத்து நடிச்சிருப்பார். பார்த்தா இவங்க சொன்ன மாதிரி பவன் கேசரியை கிண்டி வச்சு இந்த படத்தை எடுத்துருக்காங்களே, இந்த படம் எங்கே போய் முடியுமோ உள்ளுக்குள்ளே இருக்குது சொல்லிக்க முடியாமல் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில இப்போ இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. எங்கே பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா உள்ளே வருது, இந்த பராசக்தி வந்து இந்த படத்தை வந்து தூக்கி சாப்பிட்ருமோ ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் பயப்படுறாங்க. ஐயோ விஜய் படம் படம் கடைசி படம் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. விஜய் நான் திரும்பி வராது, அது எந்த மாற்றக்கிறது கிடையாது. இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பயப்படுறாங்க எங்கே வந்து பராசக்தி இந்த படத்தை வந்து தூக்கி சாப்பிட்ருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறமா பராசக்தி வேறு மாதிரி இந்த படம் வந்து அந்தளவுக்கு இருக்காதுன்றது இது ட்ரைலரை பார்க்கும்போது நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. வழக்கம் போல பில்டப் இருக்கும், கலெக்ஷன் இது போயிடுச்சு அவ்வளோ போயிடுச்சு. ஏன்னா அவருக்கு ஒரு பக்கம் ரசிகர்கள் இருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் கண்டென்ட்ன்றது முக்கியம், அந்த படத்தோட இது சப்ஜெக்ட் தான் முக்கியம். அது ஒரு பக்கம் இருக்குது. முக்கியமாக இந்த படம் வந்ததுக்கப்புறமா தெரியும் இவங்க சொன்ன மாதிரி அதாவது திமுக சதின்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுக சதி. அந்த இதெல்லாம் அதாவது அந்த அரசியல் தான் இவங்க பண்ணுறாங்க. இந்த அரசியலாம் பண்ணுறதில்ல. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கட்சி. அதாவது ஒரு படம் ரிலீஸ் அதாவது பராசக்தி வரது என்ன ஆகுதுன்னா படம் வந்து எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இப்போது அந்த படத்துக்கும் சில ஸ்க்ரீன் அந்த படத்துக்கும் ஷேர் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, இந்த படத்துக்கும் சில ஸ்க்ரீன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள் இங்கே ஜனநாயகன் படத்துக்கு தேட்டர்ஸ் கொடுக்கவே மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காங்க ரசிகர்கள். ஆனால் என்ன விஷயம்னா எல்லா படமும் வரும், எல்லாரும் வந்து சம்பாதிக்கிறதா, எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் விஷயம். ஆனால் இதை ஏன் நம்ம சொல்கிறோன்னா முக்கியமாக இப்படி இருக்குது இவங்களுடைய அரசியல் களம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த களத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 2020 சிஎம் ஆகி ஆட்சியை பிடிப்பாங்கன்றாங்க. ஸோ மக்களே இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலர் எப்படி இருக்குது, ஜனநாயகன் ட்ரைலர்ன்றது எப்படி இருக்குது கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி முக்கியமாக அதுக்கடுத்தது முக்கியமாக இவங்க பண்ணுற அரசியல் எப்படி பார்க்குறது கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மக்களே. அதே மாதிரி விஜய் அவர்கள் சிஎம் ஆவாரா இல்லை ஆக முடியாதா அப்படின்றது என்ன காரணம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மக்களே. தொடர்ந்து நம்ம வந்து அரசியல் களத்தில் நடக்கிற விஷயங்களை நம்ம பேசுவோம். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.